செய்கிறதா என்னன்னா நான் கூட வெளியே சார்த்தே முடிவு நினைச்சேன். இந்த மாதிரி லைவ் டேரக்டா உருவாங்குவாரு. அனைவருக்கும் வணக்கம். சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் கேமராமேன் கஷ்டமா இருக்கும். இளையராஜா நல்லா பழிச்சிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியா, நாங்க விஷுவல கண்ணு குளிர்ச்சியா பார்த்தோம். உதயகுமார் மட்டும் வேற ஒண்ணு கண்ணு குளிர்ச்சியா பார்த்துட்டு காணுங்கிறாரு. ஜெயந்தி மேடம் ஆமா இங்கிலீஷ் நல்லா இருந்தது. நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்க. ஓகே, அடுத்து தமிழ் எழுதுங்கிற மிஸ் டைரக்டர் அஸ்வந்த்ரா சார், 2 சாங் சூப்பர் சார். இயக்குனர் ராஜபத்மநாபன், அவர் இன்ஸ்டியூட் ஆளு, அதில் ஒரு 6 உதயகுமார் ஆளுன்னு ஒதுக்கிட்டோம். அப்படியே செல்வி சார் யாராவது கொஞ்சம் குறைதான், அதுதான் கொஞ்சம் நிறைவாக இருந்திருக்கும். இருந்தாலும் என்ன ஒரு ப்ளஸ் பண்ணுவார் அவர். சரண் சார் உதயகுமார் சார் அதிகம் பெஸ்டாக நினைக்கிறேன். ஆமாம், இது டீட்டில் பெஸ்டியா இல்லையா? அது டீ பார்த்தீங்களா? சாங் அப்புறம் சாங்கில் பண்ண நடித்த ஆடிய பாலாஜி ஒரு சின்ன ஹீரோக்கான முழு தகுதி இருக்குதா? ஆமாம், கலரு, அழகு, நடனம், சினிமாவில் ஹீரோவாக இருந்த பெரியாட்டி நினைக்கிறேன். ஆல்பம் இல்லை, அந்த படம் நடத்தின ட்ரெயிலர் இருக்கு. ஆமா, ட்ரெயிலர் ஹிட்டு தான், அப்போ படமும் ஹிட்டு தான். அப்புறம் இந்த ஆல்பத்தோட நடன இயக்குனர் ஆமா தினேஷ் சார் நம்ம சொல்லி ஆகணும். எல்லா ஹீரோக்களுக்கும் ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு ஹீரோனை பிடிக்கும். ஆனா எல்லா ஹீரோக்கும் பிடிக்கும் ஒரே டான்ஸ் மாஸ்டர் இவர் தான், தினேஷ் சார் தான். சிவகாசி படத்துல விஜய் சார் திருப்பாச்சியில கதை ஓகேட்டா ரொம்ப தலையில் இல்லை. கேமராமேனாக இருக்கட்டும், மியூசியேட்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் நம்ம சொல்றதுதான். ஓகேன்றார், எதுவுமே சொல்லல. சிவகாசி மட்டும் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா தினேஷ் மாஸ்டர் தான். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. மற்ற தலையில தான் வந்து நம்பிக்கை படத்தை போடுவோம். தினேஷ் மாஸ்டர் சாங் நல்லா இருக்கும். சரி சார், அரை மனசு தான் நம்பிக்கை இல்லை எனக்கு. அரை மனசு தான். படம் பார்க்க வரியா, ஓட்டு கேட்டு வரியா, குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா. ஓகே ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த பாட்டுக்கு விஜய் கூட ஆடுறது யாரு? சிம்மு ட்ரை பண்ணோம். அவங்க அப்பதான் மேரேஜ் போயிட்டாங்க. அப்புறம் தேவியா ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நயன்தாரா ஃபிக்ஸ் ஆனது. விஜய் நயன்தாரா இந்த சாங் இருக்குன்னா பப்ளிக் எடுக்கும். அசோகத்தில் பப்ளிக் ஏன்னா நான் பப்ளிக்ல போயிட்டு அங்கே போய் நான் சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ப்ரிப்பரேஷன் பார்த்து அப்புறம் டேக் போனால் அதில் லேட் ஆகிடும். பப்ளிக்ல ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சார் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு ஆர்டர் பார்த்தாருன்னா ஓகே டேக் போகலாம் அப்படின்னு வருது. நான் வராது தான் வந்து வர நடிகை அவங்கள்ட்ட போயிட்டு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு என்ன சரி மாஸ்டர் நம்மளுக்கு பழக்கம் மாஸ்டர் நயன்தாரா இறந்து வர ஒரு நடிகை இன்னொன்று பப்ளிக்ல எடுக்கிறோம், ரொம்ப டேக்லாம் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நயன்தாரா இடத்துல போய் அவங்க இதுக்கு ஒத்துட்டு விஷயம் ஒரு சாங்குக்கு எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் சிச்சுவேஷன் சொல்லி தான் அவங்கள ஒத்துக்க வச்சோம்.
போட்டு ரிவர்ஸ் அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ரிவர்ஸில் ஆட்டு ஆட்டு பெரிய ஆகிட்டாங்கல்ல, ரிவர்ஸில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் தயங்குவாங்க. அப்புறம் திரும்ப சொல்லி பப்ளிக் எடுக்கிறோம், அங்கே போய் பார்த்துக்க முடியாதுன்னு சரின்ட்டு ஒத்துட்டாங்க. ஒரு 2 நாள் இந்த கோடம்பாக்கம் ஏரியா சாங்குக்கு நயன்தாராவுக்கு ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணி அந்த சாங்க்கு அப்புறம் போனது. அவர் விஜய் சார் இன்னைக்கு ரிஹர்சல் என்ன கூப்பிட்டுட்டார். அவர் என்ன எல்லா மூமெண்ட்டோட அவர் பார்த்துட்டு பார்ப்போம். அவரை வச்சு டோட்டலாக இவர் டான்ஸ் அர்ஷன்லாம் ஆடி பார்த்துட்டு ஓகே போயிட்டார். அப்படி எடுத்த சாங் தான் கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டுக்கிட்டு வரையா. அன்னைக்கு தினேஷ் சாரோட அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எங்க ஊருடா, அன்னைக்கு விஜய் சாரும் ஆண்டாரம் மட்டும்தான் ஆடினாங்க. இன்னைக்கு ரீல்ஸ்ல பார்த்தா லட்சக்கணக்காக அந்த மூமெண்ட், நீங்க போட்ட மூமெண்ட்டை அச்சு சிரமம் ஆடுறாங்க. மாஸ்டர் உங்க மூன்று நாடே அடிக்கிறது இன்னைக்கு. அதே மாதிரி அடுத்தது திருவண்ணாமலை அர்ஜுன் சார் ஹீரோ போட்டு அவர் பாட்டு போட்டு காட்டாங்க ஓப்பனிங் சாங். அவர் கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டாரு. வீட்டுக்கு பெருமை போட்டு இவருக்கு நான் ஆடுறாரு பண்ணிட்டாரு. முடியாட்டார். அவர் உதவாத சொன்ன ஓத்திட்டார். அந்த உதவாத என்னன்னா இதுக்கு மாஸ்டர் தினேஷ்னேன் அவர் ஓட்டார். ஏன்னா ஒரு ஹீரோவையும் அவங்க பாடி லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி அவங்களுடைய டான்ஸ் திறமைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்றவரு நம்ம தினேஷ் மாஸ்டர். கர்ச்சிப்பு கையில் மட்டும் இல்லை மேடம், ஆர்டிஸ்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுவார். வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த அவங்களோட நாயகன் பாலாஜி, அவர் விஜய் ரசிகர். அவர் இப்ப விஜய் ரசிகர்லாம் யாருமே இல்லை, எல்லாம் தொண்டராக மாறிட்டாங்க. அந்த தொண்டர்ல இன்னைக்கு அவரும் ஒருத்தர். டான்ஸ் பார்க்கல தெரிஞ்சது அவருடைய பிரதிபலிப்பு உள்ள ஒரு விஜய் உள்ள டான்ஸ்ல உள்ள இருக்கார் அவரு. ஆமா, அந்த மூவில தெரிஞ்சது. இன்னைக்கு விஜய் சார் நம்ம திரையுலகிலிருந்து இந்த கலை குடும்பத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய் சார். நம்ம குடும்பம் இங்க இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா மேடம், அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம திரை குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு. நம்ம சினிமாக்காரங்க எல்லாருக்குமே பெருமையான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் சினிமாவோட எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம். நம்ம தமிழகத்துல எப்பவுமே நம்ம கலைத்துறை சார்ந்தா இருக்கும். கலைஞர் வசனகர்த்தாவா, அதுவும் நம்ம கலை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவரு. அண்ணா எல்லாருமே நம்ம கலை குடும்பம் தான். விஜய் சார் வந்ததுல சந்தோஷம். அப்புறம் எப்பவுமே ஒரு நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். சினிமாவுக்கு பல பிரச்சனை இருக்கு. நிறைய முன்னாடியில சினிமா எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, புதுசில் எந்த அளவுக்கு நிறைய நசுக்கப்படுறாங்க, நிறைய புலம்பிட்டே இருக்கும். ஒரு முன்னாடியிலையா தியேட்டரு யார் கண்ட்ரோல் இருக்கு, புதுசில் நினைச்ச தியேட்டர்ல யூஸ் பண்ண முடியல, நிறைய முன்னாடியில் நம்ம புலம்பிருக்கோம். இது எல்லாத்துக்கும் விஜய் சாரோட ஆட்சி ஒரு விடிகாலம் அமையணும். சினிமா நல்லா இருக்குன்னா ப்ரொடியூசர்ல இருந்து, டைரக்டர்ல இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து, அனைத்து டெக்னீஷியன், நடிகர் எல்லாருக்குமே சினிமா நல்லா இருக்குன்னா சினிமா ஒரு சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம், அந்த சுதந்திரம் கிடைக்கும்னு நம்புறோம். இன்னொன்னு, இந்த மாநில விருது ஸ்டேட் அவார்டு கொடுப்பாங்க. இந்த வருஷத்துல எந்த விருது சிறந்த குடும்பம்,
இந்த வருஷத்துல யாரு சிறந்த நடிகர், நடிகை, சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த டைரக்டர், இந்த வருஷம் 2026னா 2020 கொடுத்துருங்க, 2030 கொடுக்காது. ஏன்னா சிறந்த கொள்கை நட்சத்திரங்களும் அவார்டு கொடுக்கும்போது அது சோதனை வருது, எந்த சோதனைக்கு அவார்டுலாம் தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த 10 வருஷம் பொக்கிஷமா காத்து எல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு கலைஞனுக்கு இந்த வருஷம் சிறந்த கவனம் கொடுத்தானா அதை அடுத்த வருஷமே அதை பாராட்டி கொடுத்தா தான் ஒரு முழு திருப்தியோட கௌரவமா வாங்குவோம். சிறந்த கதாநாயகனா அது அம்மா அடிச்சுட்டு இருக்கு, அவ வாங்கும்போது இது அம்மாவுக்கு வாங்குதான் ஈவனுக்கு வேணும் தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி 10 வருஷம் அவார்டை மொத்தமா வச்சு அந்த பொட்டலம் போற மாதிரி தூக்கி போற மாதிரிலாம் அவார்டை கொடுக்காம தயவு செய்து கலைஞரோட திறமை மதிச்சு அப்பப்போ கொடுக்குறதுக்கான வழி வருங்க. இந்த விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம திரையுலகத்தை தன் குடும்பம் மாதிரி சுயமான கூட நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சினிமாவிலிருந்து அவங்க அரசியல் போனாலும் சரி, சினிமாவிலிருந்து ஆட்சி போனாலும் சரி, எந்த நேரத்திலும் சினிமா மேல ஒரு பாசம் இருந்துச்சு, சினிமா மேல ஒரு அக்கறை இருந்துச்சு. சினிமா ஏதாவது பிரச்சனைனா கலைஞர் ஆகட்டும், பிரச்சனை எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த பிரச்சனை கேட்டு அறிந்து அதை சால்வ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு சினிமாவை சிலர் கைவிட்டாங்க. அதனாலதான் அப்பப்போ அவார்டு கிடைக்காம மொத்தமா போனா போகணும், கொடுத்தோம்னா இதனால தோணதான். பிரச்சனை எம்ஜிஆர் மாதிரி, டாக்டர் கலைஞர் மாதிரி, எங்கள் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவை உங்க குடும்பம் என்னைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. நிறைய பிரச்சனை இருக்கு, கொடுக்க வரோம். சினிமாவை என்னைக்கும் கைவிட்டாதீங்க. உங்களை சினிமாவும் கைவிடாது, நீங்க மக்கள் கைவிட மாட்டாங்க. நீங்க என்னைக்கும் சினிமாவை எங்க குடும்பம் அழைச்சு எங்களுக்கு பிரச்சனை முதல்ல தீர்த்து வைங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நான் நினைக்கிறேன்